அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஹீரோ படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், ஒரு மனுஷனை நீ கொன்னுடலாம், ஆனால் அவனோட ஐடியாவை நீ கொல்ல முடியாது, அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக் யார் சொன்னது? அந்த படத்தோட டைரக்டரா இல்லை அந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸா? யார் சொன்னது? மாவீரன் பகத்சிங் சொன்னது. அதாவது 23 மார்ச் 1931 ஷாய் திவாஸ் இல்லைனா மார்ட்டியர்ஸ் டே அன்னைக்கு இறந்து போன இன்னைக்கு அவருடைய இறந்த நாள். மாவீரன் பகத்சிங் அவர் சொல்றாரு, யூ கேன் கில் அன் இண்டிவிஜுவல் பட் நாட் ஹிஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொல்றாரு. செப்டம்பர் 1907 பகத்சிங் இந்த இந்தியாவில் பிறக்கிறாரு. 1919 ஜாலியன் வாலாபாக் நடக்குது. அந்த மைதானத்துல 11 வயசு பையனா பகத்சிங் நிற்கிறாரு. ஷூட் நடக்குது. மக்கள்லாம் குண்டடிப்பட்டு கொத்து கொத்தா விழுறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட கொட்ட கொட்ட அப்படியே மண்ணுல விழுது. அந்த மண்ணுல அந்த ரத்தம் உரியுதான், அந்த மண்ணு ரத்தத்தை உரியுதான். அதை பார்த்துட்டு பகத்சிங் சொல்றாரு, இந்த பிரிட்டிஷ் இங்க இருந்து போனாதான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும், இந்தியா நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அந்த 11 வயசு பையன் நினைக்கிறான். அந்த மண்ணு ரத்தத்தால ஊறி போன மண்ணை எடுத்துட்டு சபதம் செய்யறான். அந்த 11 வயசு பையன் சபதம் செய்யறான், இந்தியாவுக்கு கண்டிப்பா நான் விடுதலை வாங்கி தருவேன். அந்த மண்ணை எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு டெய்லியும் ப்ரே பண்ணுவாரா, இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கணும். 11 வயசு பையனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தாக்கம், சின்ன வயசுல உனக்கு ஏற்படுத்தப்பட்ட தாக்கம், அந்த வலி, சாக்ரிஃபைஸோட பெயின், பகத்சிங் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம். சின்ன வயசுல உனக்கு ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் தான் உன்னை உருவாக்கும், இல்ல உன்னை உடைக்கும். The childhood experience that you feel can make you or it can break you. உன் கையில தான் இருக்கு. பகத்சிங் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போனாரு. அவரோட கோவத்தை, அவரோட ஆங்கரை கரெக்டான இடத்துல தான் ஃபர்ஸ்ட் போனாரு. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், மகாத்மா காந்திஜி கூட சேர்ந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது ப்ரொடெஸ்ட். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சௌரி சௌரால போலீஸ் பீஸ்ஃபுல்லா நடக்கிற ப்ரொடெஸ்டர்ஸ் மேல ஷூட் அவுட் பண்றாங்க, லத்தி சார்ஜ் பண்றாங்க. இதை பொறுத்துக்க முடியாத ப்ரொடெஸ்டர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனை மொத்தமாக கொளுத்திட்டாங்க. மகாத்மா காந்திஜிக்கு கண்டிப்பாக அது பிடிக்கவே இல்லை. எனக்கு அஹிம்சை வழியில மட்டும்தான் நடக்கணும், இந்த மாதிரி நடந்ததுனால நான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டையே மொத்தமாக பின்வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. நாடு முழுவதும் சம வரவேற்பு அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு. பட் இந்த ஒரு வயலன்ஸ் ஆக்டிவிட்டியால மொத்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டையும் பின்வாங்குறாரு மகாத்மா காந்தி சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே பகத்சிங் ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு, அப்செட் ஆயிட்டாரு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோமே, ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அதோட அவருக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நடந்தாலும் எப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும்னு அப்புறம் ஒரு எண்ணம் அவருக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புரட்சி செய்யலான்னு ஒரு தூண்டுதல் அவருக்கு ஏற்படுது. அப்போ அவர் யோசிக்கிறார், எப்படா வெறும் ஒரு 30,000 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் 3 கோடி இந்திய மக்களை எப்படி ஆள்றாங்க? புரியல. எப்படி லாஜிக்கலா யோசிக்க, ஒரு வெறும் 30,000 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் 3 கோடி இந்தியர்களை எப்படி ஆள முடியும்? அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. பகத்சிங் நமக்கு கொடுக்கிற செகண்ட் லெசன், இந்தியன்ஸ் ஹேவ் மேட் மென்டல் ஸ்லேவரி. உள் மனசுல நம்ம அடிமைதான்னு அவங்களா உணர வச்சுட்டாங்க. அந்த தாக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. வாழ்க்கையில நம்மளும் பல இடங்கள்ல அந்த மென்டல் ஸ்லேவரிக்குள்ள உள்ளாகிடுறோம். என்னால இது முடியாது, கண்டிப்பா நான் இப்படிதான், நான் இதுதான், என்னோட ஸ்டாண்டர்ட் இதுதான், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த மென்டல் ஸ்லேவரிலேருந்து கண்டிப்பா நம்ம வெளியே வரணும். The second lesson that is given by பகத்சிங், மென்டல் ஸ்லேவரியை உடைச்சி எரிஞ்சிட்டு வாங்க. சரி, இந்த மென்டல் ஸ்லேவரி எப்படி உடைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய ஆயுதம் கிடைக்குது. அந்த ஆயுதத்தோட பேர் தான் புக்ஸ், புத்தகம். கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான 300+ புக்ஸை படிக்கிறாரு. ரெவல்யூஷனரி புக்ஸ் எல்லாமே.
ரஷ்யா, இட்டாலி, பிரான்ஸ்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ரெவல்யூஷனரி புக்ஸையும் தேடி தேடி போய் படிக்கிறார். அப்பதான் அவருக்கு நம்ம 3வது பாடத்தை சொல்லித்தராரு. எவ்ரிதிங் வி ரீட் கேன் டீச் அஸ் அ லாட். நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தை நமக்கு கண்டிப்பா பயன் தர ஒரு விஷயமா இருக்கும்னு நமக்கு சொல்றாரு பகத்சிங். சரி, இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடுது மண்டையில. சரி, நம்மளோட இந்தியன்ஸோட மெசேஜை வந்து பிரிட்டிஷ் கிட்ட கன்வே பண்ணணும். நம்ம இந்தியன்ஸ் பீப்புள்ஸோட வாய்ஸை வந்து ரைஸ் அவுட் பண்ணி பிரிட்டிஷோட காதில் நம்ம சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவர் ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒன்று தெரிஞ்சது, செவிடன் காதில் சங்கூதுற மாதிரின்னு. அதாவது ஒருத்தன் நம்ம பேச்சை கேட்குறான்னா நம்ம எதாவது சொல்லலாம், அவன் நம்மளோட பேச்சுக்கு ஆமோதிக்கிறான் இல்லை எஸ் ஆர் நோ அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஆர்கியூ பண்ணலாம், பேசலாம். ஆனால் ஒருத்தர் நம்மளோட பேச்சுக்கு பதிலே சொல்லாமல் நம்ம எக்ஸிஸ்டன்ஸை இக்னோர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆஸ் இஃப் தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? புரியாதவனுக்கு புரிய வைக்கலாம், புரியாத மாதிரி நடிக்கிறவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? அதுதான் கேட்கவே விரும்பலை, இந்தியன்ஸோட வாய்ஸை சுத்தமாக கேட்க விரும்பலை. சரி, இப்போ பிரிட்டிஷோட அட்டென்ஷனை நம்ம கையில் கொண்டு வரணும் அப்படின்னு பகத்சிங் நினைக்கிறார். அப்பதான் தலைவர் என்ட்ரி வராரு. பகத்சிங் ஒரு லோ இன்டென்சிட்டி பாம்பை உருவாக்குறாரு. அந்த லோ இன்டென்சிட்டி பாம்பு வந்து அப்போ கூட நல்ல மனசு பகத்சிங்க்கு, யாருக்கும் தீங்கு வராம பிரிட்டிஷ் அசம்பிளியில எம்டியான ஒரு ஸ்பாட்ல வந்து அந்த பாம்பை போடுறாரு. பாம்பு வெடிக்குது, சத்தம் கேட்குது. அப்ப கூட எஸ்கேப் ஆயிருக்கலாம் பிரிட்டிஷ் கிட்ட மாட்டாம. ஆனா அவர் வேணுட்டே மாட்டாரு. மக்களோட மெசேஜை நான் பிரிட்டிஷ் காதுல வர வைக்கணும், அதுக்காக தான் நான் அந்த பாம்பு போட்டது. நான் மாட்டுவேன், நான் ஜெயிலுக்குள்ள போவேன், ஜெயிலுக்குள்ள போய் நான் என்னோட மெசேஜை சொல்லுவேன், என்ன இங்க இந்தியன்ஸோட வாய்ஸ் என்னன்னு நான் அங்க போய் தெரிவிப்பேன் அப்படி போனார். ஜெயிலுக்குள்ள போனாலும் அவர் திமிரா மீசைய முறுகிட்டு சொல்றாரு, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கந்தான் பேரு, ஆனா நான் இங்க ஃப்ரீயா தான் இருக்கேன், எனக்கு ஜெயில அடைச்ச மாதிரி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதோட அங்க கேவலமான டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஊசி போன உணவு, ஹியூமன் கண்டிஷன்ஸ்க்கு இல்லாத ஒரு ஜெயில் தான். அதுவும் இந்தியன்ஸ்னா ஸ்பெஷாலிட்டி பண்ணி பண்ணுவாங்க பிரிட்டிஷ். அவ்வளோ ஒரு கேவலமான அட்மாஸ்பியர்லயும் தாக்கு பிடிச்சாரு. தாக்கு பிடிச்சது மட்டும் இல்லை, அதை எதிர்த்தாரு. எதிர்த்து 116 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தார். ரெக்கார்ட் 116 டேஸ் வந்து ஃபாஸ்டிங் இருந்தார், உண்ணாவிரதம் இருந்தார். இது நமக்கு சொல்லித்தர 4வது பாடம். ஒரு சிச்சுவேஷன் எப்ப அக்ரவேட் ஆகும், அந்த சிச்சுவேஷனுக்கு நீ கொடுக்கிற ரியாக்ஷன் அப்பந்தான். ஒரு மோசமான சிச்சுவேஷன் நீ எதிர்கொள்றனா அந்த சிச்சுவேஷனுக்கு நீ ரியாக்ஷன் கொடுக்கும் போது அந்த சிச்சுவேஷன் ஹைலைட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாகிற நேரத்துல கூட கண்ணுல திமிரோட மீசையை முறுக்கிட்டு சிரிச்சுட்டு நான் சாகணும் அப்படின்னு சிறுத்தை படத்துல கார்த்திக் சொல்வாரு. அந்த மாதிரி பகத்சிங் சாகிற நேரத்துல கூட பிரிட்டிஷனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும் போது சிரிச்சுட்டு கம்பீரமா மீசையை முறுக்கிட்டு கண்ணுல திமிரோட சொல்றாரு, என்ன அசிங்கமா இந்த மாதிரி தூக்குல எல்லாம் தொங்க விடாத, நான் திமிரா சாகணும், என் நெத்தியில உன்னை கண்ணை வச்சு என்ன சுடு, நான் சந்தோஷமா சாகுறேன் அப்படின்னு சொல்றாரு. கெஞ்சல, உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சல, நெஞ்சை நிமித்திட்டு காட்டுறாரு, எனக்கு கொன்னுடுன்னு. அந்த ஒரு கரேஜஸ், அந்த ஒரு பிரேவ்னஸ் நமக்கு இருக்கா? ஒருத்தன் 24 வருஷமா தன்னோட வாழ்க்கை முழுசா ஒரு நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. நம்மளால அதுல 2% இருக்க முடியும். என்னோட ரோல் மாடல் நான் பகத்சிங் எடுக்கிறேன். ஆனா அவர் கன் எடுத்ததுக்காக இல்லை, புக் எடுத்ததுக்காக. ரெவல்யூஷனரி புரட்சி வந்து கன்னை எடுத்ததுனால வரல, புக்கை எடுத்ததுனால புரட்சி வந்தது. ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைசேஷன் இங்க கிடைக்கல. டெல்லி யூனிவர்சிட்டியில ஒரு புக்ல வந்து அவரை டெரரிஸ்ட் பகத்சிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு சுத்தமா புரியல. ஹவு கேன் இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு டெரரிஸ்ட்னு பட்டமா வாங்கணும்? அந்த ரெகக்னைசேஷன் சரி,
ஹிஸ்ட்ரியில ஏன் அவரை பற்றி பேச மாட்டோம்? ஹிஸ்ட்ரியில ஏன் அவரை பற்றி எலாபரேட்டிவாக ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்க மாட்டேது? அவரோட தாட்ஸ் இல்லை, அவரோட சேயிங்ஸ் இல்லை, அவரோட புக்ஸ் பப்ளிஷ் பண்ணதில்லை. ஏன்? நான் முன்னாடியே சொன்னது தான், ஒரு மனுஷனை அழிச்சிடலாம், ஆனால் அவரோட ஐடியாஸை அழிக்க முடியாது. பகத்சிங்கோட ஐடியாஸை அழிக்க முடியாது, பட் அவரோட ஐடியாஸை மறைக்கலாம். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. ஏன் ஒருத்தரோட ஐடியாஸை மறைக்கணும்? ஏன் ஒருத்தரோட ஐடியாஸை நீங்க வந்து புதைக்கணும்? மற்றவங்களுக்கு தெரியாம எதுக்கு வைக்கணும்? அந்த ஐடியாஸ் எப்படியோ கண்டிப்பா முளைச்சி வரும். அப்படி வரும்போது இந்திய மக்களோட யூத்ஸ்க்கு மிகப்பெரிய ரோல் மாடலா இருப்பாரு. கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். பகத்சிங் சொல்கிறார், உண்மையான சுதந்திர இந்தியா எதுன்னு. பாலுக்காக அழும் குழந்தை, கல்விக்காக ஏங்கும் சிறுவன், வேலைக்காக அலையும் இளைஞன், வறுமையால் வாடும் தாய், இவர்கள் இல்லாத இந்தியா தான் உண்மையான சுதந்திர இந்தியான்னு சொல்கிறார் மாவீரன் பகத்சிங். அப்படிப்பட்ட சுதந்திர இந்தியாவை உருவாக்க உறுதிமொழி எடுப்போம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். வாழ்க பகத்சிங், வளர்க அவர் புகழ்.